ராஜராஜ சோழன் அவர் மகிமை எப்படி பரப்புவாங்க அப்படின்னா, சிலை என்ன பண்ணுவாங்க, சிலைய பெரிய சிலையா நிறுவி வைப்பாங்க. வரவங்க போறவங்க வழிபோக்கர்கள் எல்லாம் பார்த்து அவங்க தேசத்துடைய மகிமையை பார்க்கணும்னா, ராஜா இவ்வளவு பெரிய சிலையை வச்சிருக்கிறார். அதனாலதான் நேபுகாத்நேசர் என்ன பண்ணாராம், ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான சிலை உண்டு பண்ணி அவர் மகிமையை காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் காயின்ஸ்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா, காயின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுல அவங்க படத்தை என்ன பண்ணிடுவாங்க, படத்தை முத்திரை குத்தி எல்லா தேசத்துக்கு அனுப்புவாங்க. ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற கரன்சியை பார்க்கும்போது அவங்க ராஜாவுடைய மகிமையை அதுல விளங்க பண்ணுகிறார்கள். அப்படின்னு என்னத்தோம், உங்க கையில இருக்கிற நோட் எடுத்து பாருங்க, அதுல என்ன இருக்கு, என்ன படம் இருக்கு அப்படின்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய படம் இருக்கும், கவர்மெண்டோடைய பார்லிமெண்ட் படம் இருக்கும். அப்படின்னு என்ன தெரியுமா, வி ஓன் யூ அப்படின்னு அர்த்தம். நாங்க உங்களை என்ன பண்றோம், நீங்க எங்களுடையவர்கள், வி ஓன் யூ, நீங்க எங்களுக்கு கீழே தான் இருக்கீங்க அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லுது நம்ம கரன்சியில. ஆனா இந்த ராஜா என்ன பண்ணாராம், அவருக்கு ரூபமும் இல்லை, அவருக்கு சொரூபமும் இல்லை, அவருக்கு சிலையும் இல்லை. ஆனா அவருடைய தன்மையின் சொரூபமாய் கிறிஸ்துவோடு நம்மை அழைத்தனால அவருக்கு என்ன மகிமை இருக்கோ அதே மகிமையை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். இப்ப அவருடைய மகிமையை பார்க்கணும்னா வானங்களை பார்த்தா தெரியாது, என்னைய பார்த்தா தான் அவருடைய மகிமையை தெரியும். உங்களை பார்த்தா அவருடைய மகிமையை விளங்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்தாலே அவருடைய மகிமை, நீங்க தான் அவங்க மகிமைங்க. ராஜா ஈஸி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டார். ராஜா அட்வர்டைஸ் பண்ணது எப்படி தெரியுமா, காயின் எங்கெல்லாம் போதோ அந்த காயினை பார்க்கும்போது என்னதான் தெரியுது, அதுல ராஜா மகிமை தெரியுது, மேன்மை தெரியுதுன்னு. நம்ம ராஜா, நம்முடைய பிதா சூப்பரா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. நீங்க தான், நம்ம தான், உங்களை பார்த்தா என் மகிமை தெரியுதுன்னு. ஓ நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே நல்கிய எல்லா நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்ல
ஆண்டவர் செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி. காரு தந்தாரு, வீடு தந்திருக்காரு, பிள்ளைகளை கொடுத்திருக்காரு, மனைவி கொடுத்திருக்கிறாரு, எல்லாம். ஆனா இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. கிருபையின் மகாதானம் என்னன்னா, அவர் இடத்த எனக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு எல்லாம் நன்றியால் பொங்கும் போது எனக்கு சிந்தையில வர்றது என்னன்னா, வேற எதுவுமே வரல. அவர் மகிமையை நமக்கு கொடுத்திருக்காரு. அவர் இடத்துல நம்மளை வச்சு அழகு பார்த்து, இந்த மாதிரி தகப்பனை இந்த உலகம் இன்னும் பார்க்கலங்க. ஹல்லேலூயா. கிருபையின் மகாதானம் இது. என்ன அழகா எழுதியிருக்காங்க இந்த பாட்டை பாருங்க. யார் எழுதுனான்னு தெரியல, எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காங்கன்னா, கிருபையின் மகாதானம் என்னன்னா, நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத காலங்காலமாய் விளங்க பண்ணி நம்மை அழைத்து நம்மளை நீதிமான்களை மாற்றி நம்மளை முன் குறித்ததுனாலே நம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு மகிமை தான் கிருபையின் மகாதானம். இந்த நாளில் மகிமை அடைந்திருக்கிறோம் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீர் உமக்கு கொடுத்த மகிமையை உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க அப்பா. என்ன glory அது. What a glory that you shared with us. பாருங்களேன், ஆயத்தம் பண்ணதுனால தான் யாராவது ட்ரெஸ்ஸோட பிள்ளை பிறக்க எங்கேயாவது பிள்ளை பிறக்கும் போது பார்த்துருக்கீங்களா? எதுவும் ட்ரெஸ்ஸோட வந்தானா? அதனால தான் நீங்கள் வாங்கிட்டு போகிறது என்னதான் வாங்கிட்டு போறீங்க? நிறைய பேர் சொல்லிடுறாங்க, இப்போ வரும்போது பேம்பஸோட வாங்கப்பா, நீங்கள் மற்ற ட்ரெஸ்ஸு வருது என்ன பண்ணுங்க, முக்கியமாக தேவை ரீனா சீக்கிரம் எழுதி அனுப்பிடு, வரவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க, தயவுசெய்து ட்ரெஸ் எல்லாம் வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் வர ஆதி ஃபஸ்ட்டு தேவை என்ன தெரியுமா? பேம்பஸ் தான். நிர்வாணமாய் வந்தேன், நான் நிர்வாணமா போறேன். அட பாவி, அது அவன் சொல்லிட்டான்னு நீங்களும் நிர்வாணமா போறேன். நிர்வாணமா நான் போல, நிர்வாணமா வந்த உண்மைதான். ஆனா எனக்காக ஆயத்தம் பண்ண இடத்துல நான் நிர்வாணமா வந்து நிற்கிறேன். நிர்வாணமா போற உண்மைதான். எனக்காக ஆயத்தம் பண்ண இடத்துக்கு நான் நிர்வாணமா போறேன். அங்க எதையும் நான் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மகா மேன்மையும் கிருபையும் எனக்கு கொடுக்கப்பட்டு அவர் இருக்கிற ஸ்தானத்துல என்னை அழகு பார்க்க அவரோடு உட்கார வச்சிருக்காரு. நான் வேற என்ன கொண்டு போலாம்? அங்க ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது, எனக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஓ ரெஃப்ரெஷோ, நீங்க எந்த வருத்தத்திலும் எந்த பயத்திலும் இந்த காலை வேளையில தேவன் உங்களை நீங்களாக்க விரும்புகிறார். பக்கத்துல உங்களுக்கு ஒரு கைத்தட்டி சொல்லுங்க, you are covered அப்படின்னு சொல்லுங்க. you are covered. இன்சூரன்ஸ் கவர் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. இன்சூரன்ஸ், ஹெவன்லி இன்சூரன்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிருங்க. தயவுசெய்து பயந்துறாங்க. மற்றவங்களை பார்த்து ஐயோ அவங்களுக்கு இது இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ், எனக்கு ஒண்ணுமே இல்லை. பரலோகம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கு. பரலோகம் தான் உங்க இன்சூரன்ஸ். என் பிதா தான் எனக்கு இன்சூரன்ஸ். அவருடைய மகிமை எனக்கு இன்சூரன்ஸ். அவர் தந்த கிருபை எனக்கு இன்சூரன்ஸ். கிரேட்டஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசி என்னன்னா, உங்க மேல அவருடைய கிருபை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. எல்லாம் கரங்களை உயர்த்தி, உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க.